ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போரிட இந்தியாவும் எந்த நாடும் தமது வளங்கள் திறன்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாடும் இந்தியாவும் சேர்ந்து தான் தமது வளங்கள் மற்றும் திறன்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய மிகவும் அரிய வால்மீகி ராமாயண கையெழுத்து பிரதி தொகுப்பை அயோத்தியில் உள்ள அருங்காட்சியகத்துக்கு பரிசாக மத்திய அரசு வழங்கியுள்ளது. 233 ஆண்டுகளுக்கு முந்தைய மிகவும் அரிய வால்மீகி ராமாயணத்தை தான் மத்திய அரசு வழங்க இருக்காங்க. 1792 ஆண்டில் வால்மீகி ராமாயணம் கையெழுத்து பிரதியாக எழுதப்பட்டது. இந்த வால்மீகி ராமாயணத்துக்கு மகேஸ்வர தீர்த்தா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடுத்து, அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? 2030 இருந்து 31ஆம் நிதி ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இத்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 மே 9. இத்திட்டத்திற்கான நோக்கம் அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் உட்பட 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களும் 60 வயதுக்கு பிறகு மாதம் ரூபாய் 1000 முதல் 5000 வரை உத்தரவாத ஓய்வூதியம் பெறுவதுதான் அடல் ஓய்வூதிய திட்டம். அடுத்து, ஐசிசி ஒருநாள் தரவரிசையில் பேட்டர்களில் இந்தியாவின் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பெற்றவர் யார்? நியூசிலாந்தின் டேரில் மிச்சல் அப்படின்றவங்க தான் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 37 ஆண்டுகள் கழித்து இந்திய மண்ணில் ஒரு நாள் தொடரை கைப்பற்றி சாதனை படைத்தது நியூசிலாந்து. அடுத்து, இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை நாசாவில் இருந்து ஓய்வு பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக யார் அறிவிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா சுனிதா வில்லியம்ஸ் அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க ஓய்வு பெறுவதாக. நாசாவில் 27 ஆண்டு கால பணிக்காலத்தில் 608 நாட்கள் விண்வெளியில் தங்கி சுனிதா வில்லியம்ஸ் சாதனை படைத்துள்ளார். இவர் 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 19 பிறந்தார். 2006 டிசம்பர் 9 முதல் முறையாக அமெரிக்க விண்கலமான டிஸ்கவரியில் STS-116 விண்வெளி திட்டத்தில் தனது விண்வெளி பயணத்தை தொடங்கினார். அந்த பயணத்தின் போது 195 நாட்கள் விண்வெளியில தங்கினாங்க. அடுத்து, 2012ஆம் ஆண்டு ஜூலை 14 கஜகஸ்தான் நாட்டில் உள்ள பைக்கானூர் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து இரண்டாவது முறை பயணம் செஞ்சாங்க. அந்த பயணத்தின் போது 127 நாட்கள் விண்வெளியில தங்கினாங்க. அடுத்து, மூன்றாவது முறையாக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் அப்படின்றவங்க 2 பேரும் பயணம் மேற்கொண்டனர். 8 நாட்கள்லயே ஆய்வு முடிச்சிட்டாங்க. ஸ்டார்லைனர் விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக, அதாவது இந்த 8 நாட்கள்லயே ஆய்வு முடிச்சிட்டு திரும்பி வரும்போது ஸ்டார்லைனர் விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 286 நாட்கள் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு 2025 மார்ச் பூமிக்கு திரும்பினார். மொத்தமாக 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் நடைப்பயணம். இது உலக அளவில் விண்வெளி வீராங்கனை ஒருவர் விண்வெளியில் மேற்கொண்ட அதிகபட்ச நடைப்பயணம். விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபர் என்ற பெருமைக்குரியவர் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.